அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, பேச்சாளர்களே தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்திடுங்கள். மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கும் தங்களுக்கு சிறந்த பேச்சாளர்களாக ஆவதற்கும் அனைவருமே விரும்புகின்றனர். ஆனால் பிரச்சாரம் என்று வருகின்ற போது பல விஷயங்கள் அவர்களுக்கு தடை கற்களாக இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருப்பது தாழ்வு மனப்பான்மை. நம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் மிகச்சிறந்த பணியை கையில் எடுத்திருக்கும் ஏகத்துவவாதிகளுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். மார்க்க பிரச்சாரம் செய்பவர்கள் மக்களில் இரு வகைகளாக உள்ளனர். ஒன்று, ஆலிம் படிப்பை முழுவதுமாக படித்து முடித்தவர்கள். அவர்கள் 3 வருட பாடத்திட்டத்தையோ அல்லது 1 வருட பாடத்திட்டத்தையோ முடித்தவர்களாக இருக்கலாம். 2, ஆலிம் கோர்ஸ் பயிலாமல் பயான் பேசுவதில் ஆர்வம் கொண்டவர்கள். இவர்கள் மார்க்கத்தை, ஏகத்துவம், தீன்குல பெண்மணி போன்ற இதழ்களில் வருகின்ற கட்டுரையின் மூலமோ அல்லது தங்களுக்கு தேவையான தலைப்புகளை ஆடியோ வீடியோவின் மூலமோ பேச்சாளர்கள் பேசியவற்றை குறிப்பு எடுத்துக்கொண்டோ அல்லது நமது வெளியீடுகளில் உள்ள புத்தகங்களின் உதவியிலோ தங்களுக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்வார்கள். இந்த இரு சாராரையும் தன் கைப்பிடிக்கில் வைத்து ஆட்டி படைத்து உரை நிகழ்த்துவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றது தாழ்வு மனப்பான்மை. ஆலிமாக இருப்பவர்கள் தங்களுக்கு மேலுள்ள சிறப்பு பேச்சாளர்களை பார்த்து, இவர்களைப் போல நம்மால் ஏன் ஆக்ரோஷமாக மக்களால் விரும்பப்படக்கூடிய வகையில் பேச முடிவதில்லை, நமது கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் ஏன் பேசப்படுவதில்லை என்று தனக்குள்ள திறமையை குறைத்து மதிப்பிட்டு பிற பேச்சாளர்களோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆலிம் கோர்ஸ் பயிலாமல் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், நாம் ஒரு ஆலிம் கிடையாதே, நமக்கு அரபி இலக்கணம், மசாயில்கள், சட்டங்கள், குரான் வசனங்களை குறிப்பிடும் போது வருகின்ற உச்சரிப்பு பிழைகள், ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ்கள் எவை, பலவீனமான ஹதீஸ்கள் எவை என்றெல்லாம் தெரியாதே என்று தன்னை மார்க்கம் படித்த ஆலிம்களோடு ஒப்பிட்டு பார்த்து தனது திறமைகளை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் நீங்கள் மார்க்க அடிப்படையில் எடுக்கும் முயற்சி நிச்சயம் உங்களுக்கு பலனை ஈட்டித்தரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. தெரியாது என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கி செல்லாமல் நாமும் அதற்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக என்னை பற்றி ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்ற மாநபியின் பிரகடனத்தை ஏற்று அதற்காக அனுதினமும் முயற்சி எடுத்து தங்களால் இயன்ற அளவு மார்க்கத்தை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற உங்களது முயற்சி பாராட்டப்பட வேண்டியதாகும். இவ்வகையில் ஒரு ஆலிமை விட நீங்கள் ஒருபடி உயர்ந்துதான் நிற்கின்றீர்கள். நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சிப்போரின் முயற்சிக்கு நன்றி செலுத்தப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 19. இது போன்ற உங்களுக்குள் இருக்கும் குறைபாடுகளை உங்களுக்கு ஷைத்தான் நினைவூட்டி உங்களது முயற்சிக்கு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். எனவே அவனது கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு தவறுகளாக நீங்கள் கருதுபவற்றை திருத்திக் கொண்டு உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்வீர்களானால் நீங்களும் சாதனை படைக்கலாம். நீங்கள் இரு சாராருமே உண்மையிலேயே இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்ப்பீர்களாயின் இது போன்ற விஷயங்கள் உங்களது அழைப்பு பணிக்கு எவ்வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. மக்கள் எதையும் பேசட்டும், நமக்கு அவை தேவையில்லை என்று உலக விஷயங்களில் தமது இலட்சியத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு
கொண்டு செயல்படுபவர்களை நாம் காண்கின்றோம். உலகத்திற்காக வாழ்பவர்களே பிறரது விமர்சனங்களை காதில் வாங்காமல் தன் விருப்பம் போல் செயல்படும் போது மறுமை லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இறை வழியில் செயல்படும் நாம் இது போன்ற விமர்சனங்களை தூக்கி எறிய வேண்டாமா? நாம் நாடியோருக்கு நமது அருளை வழங்குவோம். நன்மை செய்தோரின் கூலியை வீணாக்க மாட்டோம். நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமையின் கூலியே சிறந்தது. அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 56. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.